இயேசு கிறிஸ்து கருப்பாக பிறந்திருந்தால் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? ஆப்பிரிக்க நாட்டில் அழகில்லாமல் பிறந்திருந்தால் அவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? இயேசுவை கடவுளாக ஏற்றவர்கள் இருந்த காலகட்டத்திலே அவரை கடவுளாக ஏற்காதவர்களும் இருக்கத்தானே செய்வார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்புபவர்கள் இருக்கும்போது அவர் உயிர்த்தெழவில்லை, அவர் ஒரு சாதாரண மனிதர் தான் என்று சொல்பவர்களும் அந்த காலத்தில் இருக்கத்தானே செய்தார்கள். அவர்கள் எங்கே போனார்கள்? கடவுளே பயப்படும் சாத்தானை ஏன் இறைவனால் அழிக்க முடியவில்லை? எல்லோருக்கும் பொதுவான கடவுள் தனக்கு சேவை செய்கிற பெண்களிடம் மட்டும் ஏன் நீங்கள் கன்னியாஸ்திரியாகவே இருக்க வேண்டும், உங்கள் உணர்வுகளை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இப்படியான பல கேள்விகளோடு வந்திருக்கிற படம் மரியம். அந்த படம் என்ன சொல்ல வருகிறது, கதை என்ன, வாருங்கள் பார்க்கலாம். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற படம் மரியம் என்கிற ஒரு புதிய படம், சிறிய படம். நிறைய உலக பட விழாக்களில் கலந்துக்கிட்டு நிறைய விருதுகளை வாங்கிக்கிட்டு இப்போ தியேட்டருக்கு வந்திருக்கிற படம். மரியாங்கிற தலைப்பே சொல்லும், இது ஒரு கிறிஸ்தவ மத படம், கிறிஸ்தவம் சார்ந்த படம் அல்லது கிறிஸ்தவ மதத்தை பின்னணியாக கொண்ட படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிஜமாவும் அதுதான் கதை. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் பெண் தன்னுடைய பெற்றோரால் கன்னியாஸ்திரியாக ஆக்கப்படுகிறாள், வலுக்கட்டாயமாக ஆக்கப்படுகிறாள். 5 வருடங்கள் அவர் தேவாலயத்திலே கன்னியாஸ்திரியாக பணிபுரிகிறார். ஒரு விடுமுறை காலம் வருகிறது. அந்த விடுமுறை காலத்தில் தன்னுடைய தோழி இருக்கிற அறைக்கு சேர்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த தோழிகள் நடந்து கொள்கிற விதம், அவர்கள் லிவிங் டுகெதரோடு தங்களுடைய ஆண் நண்பர்களோடு பழகிற இதையெல்லாம் பார்க்கும்போதும் இந்த பெண்ணுக்கும், அதாவது இந்த கன்னியாஸ்திரிக்கும் தங்கள் சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் அப்படி விரும்புகிறவர்களுக்கு என்னென்ன தடைகள் வருகிறது, அவளை இந்த சமூகம் ஏன் ஏற்க தயங்கி, அவளை தெய்வமாக கும்பிட நினைக்கிற சமூகம் அவளை ஒரு சராசரி மனுஷியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எப்படி, அதிலிருந்து அவர் மீண்டு வந்தாளா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் தியேட்டர்களில் வெளிவர இருக்கிற மரியா அப்படிங்கிற படம். காந்தாரா, இட்லி கடை அப்படிங்கிற 2 பெரிய படங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு சின்ன படம் வருது. என்னன்னா, இந்த படம் நீங்கள் தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், இது மரியான்னா கிறிஸ்தவ பெயர், அதனால கிறிஸ்தவ பின்னணியில் உள்ள படம் அப்படிங்கிறத எளிதாக புரிஞ்சுக்க முடியும். கதையும் அதே மாதிரி தான், கிறிஸ்தவ பின்னணியிலான கதை தான். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் பெண்ணை அவருடைய பெற்றோர், அவருடைய தாய் வலுக்கட்டாயமா நீ இறைவனுக்கு சேவை செய்யன்னு சொல்லி அவங்கள கன்னியாஸ்திரியாக மாற்றிடுறாங்க. 5 வருஷம் அந்த அம்மா தேவாலயத்தில் ரொம்ப கண்ணியமாக இறைவனுக்கு அடிபணிந்து இறைவனுக்கு சேவை செய்து கன்னியாஸ்திரியாக வாழ்கிறாங்க. ஒரு விடுமுறையில் எல்லாரையும் பெற்றவங்களை நண்பர்களை சந்திக்கலான்ட்டு கிளம்புறாங்க. அப்படி தன்னுடைய தோழி வீட்டுக்கு அவங்க வர்றாங்க. தோழி தங்கியிருக்கிற அறைக்கு வர்றாங்க. அப்போ அங்கே 2-3 நாள் தங்கியிருக்காங்க. அங்கேயும் ரொம்ப பயபக்தியோட இறை வழிபாடு, ஜபம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் அந்த தோழி அவருடைய ஆண் நண்பரோட லிவிங் டுகெதராக அங்கே வாழ்கிறாங்க. இன்னொரு ஜோடியும் அங்கே வாழ்கிறாங்க. இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு இருக்கிற இளமை, அந்த வயது ஆகியவை எல்லாம் சேர்ந்து நம்ம இவ்வளோ காலம் நம்முடைய சுக துக்கங்களை அடக்கி வச்சு இறைவனுக்கு சேவை பண்ணியிருக்கோம், நம்ம ஏன் ஒரு சராசரி பெண்ணாக வாழக்கூடாது, இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் கொடுக்கணும், ஏன் நம்ம அவருக்கு சேவை செய்கிற நம்மளுடைய உணர்வுகளை அடக்க வேண்டும், நம்ம கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அப்படின்னு ஏன் கடவுள் நினைக்கிறார் அப்படின்னு அவளுக்கு பல கேள்விகள் எழுது. இந்த கேள்விக்கான விடையை நோக்கி அவள் போகும்போது தான் இறைவனுக்கு எதிராக, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு எதிராக, அதாவது கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக சாத்தான்கள் மதம்னு ஒரு மதம் இருக்கு, சேட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்துல சாத்தான சேட்டன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு மதம் இருக்கு. இந்த மதம் இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்தே இயேசுவை ஏற்காதவர்கள் சாத்தான இறைவனாக ஏற்று வழிபட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கதையை மையமாக வச்சு, இந்த சாத்தான்கள் கூட்டத்தை மையமாக வச்சு நிறைய ஹாலிவுட் படங்கள் வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த பொண்ணு தன்னுடைய கேள்விகளுக்கு விடை தேடி அந்த சாத்தான் கூட்டத்தில் போய் சேர்றா. சாத்தான் கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ இறைவன் எல்லாரையும் பிரித்து வச்சிருக்கான், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படிலாம் இல்லை, உனக்கு பிடித்த மாதிரி நீ வாழ், இங்கே நீ என்ன ஜாதி, என்ன மதம், எந்த இனம், எந்த மொழிங்கிற எந்த பாகுபாடும் சாத்தான் மதத்துக்கு கிடையாது, நீ இந்த மதத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் அந்த மதத்தை நோக்கி பயணப்படுகிறாள். அங்கேயும் அவளுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கிது. இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு வச்சு பார்க்கும்போது அந்த பெண் என்ன முடிவெடுக்கிறா, அவளுடைய வாழ்க்கை எப்படி போய் முடியுது, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம்.
பொதுவாகவே ஒரு ஒரு அபிப்பிராயம் உண்டு. என்னன்னா, எந்த படம் வந்தாலும் இந்து மதத்தை தாக்கி தான் எடுக்கிறாங்க, இந்து மதத்தை விமர்சனம் பண்ணி தான் எடுக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தை விமர்சனம் பண்ணி எடுக்கிறாங்களா, இஸ்லாம் மதத்தை விமர்சனம் பண்ணி எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அடிக்கடி வரும். அதற்கு பதில் சொல்லுகிற விதமாக இது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி நிறைய கேள்விகள் வைக்குது. எந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து கருப்பாக இருந்திருந்தால் அவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? இயேசு கிறிஸ்து அழகில்லாமல் இருந்திருந்தால் அவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? இயேசுவை ஏற்றவர்கள் இருந்த காலகட்டத்தில் இயேசுவை ஏற்காதவர்களும் இருக்கத்தானே செய்திருப்பார்கள். இயேசு இறந்த பிறகு மீண்டும் உயிர் தெழுந்தார் என்று நம்புவர்கள் இருந்த காலத்தில் அதை நம்பாதவர்கள் இயேசு ஒரு சராசரி மனிதர் தான், ஒரு சாதாரண மனிதர் தான் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அவர்கள் எங்கே? அவர்களை ஒழித்து கட்டியது யார்? இறைவனே அஞ்சும் சாத்தான் யார்? இறைவன் ஒரு கடவுள் என்றால் அதுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கிற சாத்தானும் ஒரு கடவுள் தானே? இப்படியான பல கேள்விகளை முன்வைக்குது. குறிப்பாக முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் இறைவனுடைய படைப்பில் எல்லாரும் சமம் என்கிற போது இறைவன் தனக்கு சேவை செய்ய வருகிற ஒரு பெண்ணை நீ கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், உனக்கு எந்த ஆசாபாசங்களும் இருக்கக்கூடாது என்று அவளுடைய உணர்வுகளை அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பது ஏன்? இப்படியான பல கேள்விகளை இந்த படம் முன்வைக்குது. இதுக்கு கிறிஸ்தவர்களிடம் சரியான பதில் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இதுவரை பேசப்படாத ஒரு பொருளை இந்த சின்ன படம் அற்புதமாக பேசியிருக்கு. சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. இதில் ஒரு தொழில்நுட்ப தரமோ அதோ இதோ நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் நேர்த்தியான காட்சி அமைப்புகள், பிரமாதமான நடிப்பு, ஷார்ப்பான வசனங்கள், இது எல்லாமே படம் பார்க்குறது சைலண்டாக அந்த படத்தை பார்க்க வைக்கிறதா இந்த படத்தோட சிறப்பு. தியேட்டரில் படம் பார்க்கும்போது எந்த ஆரவாரங்களும் அப்படி அமைதியாக ரசிக்கிறாங்க. சில வசனங்களில் தான் தங்களை மறந்து கைதட்டுறாங்க. அதில் குறிப்பாக இயேசு கருப்பாக இருந்தால் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படும் போது தியேட்டரில் பலமாக கைதட்டுறாங்க. இப்படி எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில், மலையாளத்தில் நிறைய படங்கள் இது மாதிரி வந்திருந்தா கூட தமிழ் சினிமாவில் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை முன்னிறுத்தி அதை நோக்கி பல கேள்விகளை வீசி இருக்கிற படமா இந்த படம் வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கன்னியாஸ்திரி மரியாவை நடிச்சிருக்கிற சாய் ஸ்ரீ பிரபாகரன் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. சாத்தான் கூட்டத்தோட மாஸ்டரா வருகிற பாவல் நவநீதனும் ஒரு பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தை ஹரி கே சுதன் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. எந்தவித காம்ப்ரமைஸ்க்கும் இல்லாம இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சென்சார்ல இந்த படம் ரொம்ப ஈஸியாலாம், ரொம்ப இதுவரை இங்கே சினிமாவில் கேட்காத வசனங்கள்லாம் இந்த படத்தில் வருது. ஆனால் இந்த படத்தை சென்சார் ரொம்ப ஈஸியாக அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், அவங்க ஏதோ கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்கிறாங்க, எல்லாருக்கும் கருத்து பேச உரிமை உண்டு அப்படிங்கிறதுக்காக தணிக்கை குழுவில். இது கிறிஸ்துவ மதத்தை தாக்குகிறது, கிறிஸ்துவ மதத்தை விமர்சிக்கிறது, கிறிஸ்துவ மதத்தை கேள்வி கேட்கறது என்பதற்காக இந்த படத்துக்கு ரொம்ப ஈஸியாக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஏன் நான் பார்க்க வேண்டிய படம் சொல்றேன்னா, மாற்று கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். இந்த படத்துக்கு ஒலிபெருக்கியோட நட்சத்திர மதிப்பீடு 3. நன்றி நேயர்களே. உண்மை பேசுவோம், அதை உரக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.